கோமதி கொஞ்சம் கிளம்பு வெளியில் முக்கியமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் நம்ம அரசியோட கல்யாண விஷயமா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க அரசிக்கு கல்யாண விஷயமாவா? எங்க இப்போ தான் அவளுடைய கல்யாண பிரச்சனையே முடிஞ்சு ஓஞ்சு இப்போ தான் உட்காந்துருக்கா. அவகிட்ட போய் மறுபடியும் கல்யாணம்னு சொன்னால் எப்படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எது பண்ணாலும் அவளுடைய நல்லதுக்கு தான் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மாப்பிள்ளை எப்படிங்க விஷயமெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம இங்கே என்ன நடந்தது எல்லா விஷயம் தெரியும். யாரை பற்றி சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே. எந்த ஒரு மாப்பிள்ளை என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க வேறு யாரும் கிடையாது நம்ம சதீஷ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சதீஷா? ஏங்க உண்மையால நீ அன்னைக்கே வந்து எவ்வளோ தூரம் என்னென்னமோ பேசிட்டு போயிட்டாங்க. இப்போ போய் மறுபடியும் சதீஷ்க்கு வந்து பொண்ண மாப்பிள்ளைய குடுங்க, பையன குடுங்கன்னு சொல்லி போய் கேட்க போனா என்னங்க அர்த்தம்? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க பாரு அத பத்திலாம் நீ எதுவும் கவலைப்படாத. சதீஷ் நம்ம கடைக்கு வந்திருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா சதீஷ்க்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சது மட்டும் இல்லாம வந்து அவனே தான் கேட்டான். அரசிய நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமாங்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்டான். அது மட்டும் இல்லாம அம்மா அப்பாட்ட நான் பேசணும். நீங்க 2 பேரும் சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க உண்மையாலுமே சொல்றீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா. அவன் படிச்ச பையன். சிச்சுவேஷன புரிஞ்சுக்கிட்டான். அது மட்டும் இல்லாம அவனே வந்து பேசினான். எனக்குமே வந்து அரசிக்கு இது மாரி மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நம்மலாம் குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நெனச்சேன். அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க. ஆனா வந்து கண்டிப்பா உண்மையால நீ இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க. அத பத்தி தான் என்னன்னு தெரியல. போய் பேசி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க. சதீஷ்க்கு யாருங்க சொன்னா அந்த விஷயத்தெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல எதேர்ச்சியா வந்து வரப்போ வந்து மீனாவ பார்த்துருப்பான் போல இருக்கு. மீனாவும், ராஜியும் கடைக்கு போயிட்டு ஏதோ வந்திருப்பாங்க போல இருக்கு. அப்ப எதேர்ச்சியா பார்த்துட்டு, "என்னங்க என்ன வந்து பொண்ணு தான் குடுக்கல நீங்க. என்கிட்ட பேசக்கூட மாட்டீங்களாங்க்கா?" அப்படின்லாம் பேசியிருப்பான் போல இருக்கு. அப்போ வந்துட்டு, "இல்ல ராஜு எப்படி இருக்கான்? அரசி எப்படி இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிக்கிறப்ப தான், அரசிய பத்தி வந்து இவங்க சொல்லியிருக்கா மீனா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனா எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்கிறாளா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நானும் அதுதான் சந்தேகப்பட்டு தான் கேட்டேன். கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு அங்க போய் உட்கார்ந்திருந்தேன் இவ்வளோ நாளா. அதுக்கட்டும் 2 பேரும் ஒரே வீட்ல தான் இருந்தாங்க. நீங்க ஏதாவது தப்பா நெனச்சுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டேன் நானு. ஓப்பனாவே நானும் கேட்டுட்டேன். ஆனா அந்த தம்பி என்ன தெரியுமா சொன்னாப்ல? எனக்கு அரசி பத்தி நல்லா தெரியும். அவ எதுவும் பொய் பேச மாட்டா. ஏற்கனவே அம்பாசமுத்திரத்தில வச்சு அவ வந்து முன்னாடியே வந்து குமரவேல லவ் பண்ண விஷயத்துலேருந்து எல்லாமே சொல்லியிருக்கா. சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த பையன் தம்பியும் வந்து முடிவு பண்ணி, பரவால்ல இந்த காலத்தில இதெல்லாம் சகஜம்னு சொல்லி, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நடந்திருக்கு உனக்கு தெரியுமா? நம்ம அரசி இத பத்திலாம் உன்கிட்ட ஏதாவது சொன்னாளா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் சொல்லலங்க அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு பின்னாடி நமக்கு தெரியாம இந்த பசங்க புள்ளைங்க என்னென்னமோ பண்றாங்க. ஆனாலும் ஒரு விதத்தில பாருவேன், அரசி லவ் பண்ணவன கல்யாணம் பண்ணலினாலும், நம்ம பார்த்த பையன கல்யாணம் பண்றனாலும் மனசுக்குள்ள எதையும் மறைச்சு வைக்கக்கூடாது. கல்யாணம் பண்ணவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி சம்மதம் வாங்கினதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு நெனச்சிருக்கா. பரவால்ல தான் நம்ம பொண்ண நல்லா தான் வளர்த்திருக்கிறோம். என்ன இவ கடைசி நேரத்தில அந்த குமரவேல் பண்ண சதியில என்ன பண்றதுன்னு தெரியாம அம்மா, அப்பாவுக்கு கஷ்டம் குடுத்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவன் பழி வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவ அங்க போய் தனக்கு தாலி கட்டிட்டு போய் உட்கார்ந்தது தான் வந்து பெரிய தப்பா இருக்கு. இருந்தாலும் இதில வந்து அவ தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம மேல வச்சிருந்த பாசத்த தான் காமிக்குது. கடைசியா சதீஷ் என்ன தெரியுமா சொன்னான்? "அ உங்க குடும்பத்துக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் தம் வாழ்க்கைய பத்தி யோசிக்காம இவ்வளோ தூரம் அரசி பண்றவ, நாளைக்கு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தானா, எங்க வீட்ட பத்தியும், என்ன பத்தியும் வந்து எவ்வளோ கேர் பண்ணிக்குவான்னு எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. அரசிய நான் வந்து மனைவியா அடையறதுக்கெல்லாம் குடுத்து வச்சிருக்கணும். எங்க அம்மாட்ட நான் எடுத்து சொல்றேங்க மாமா" அப்படின்னு சொன்னாப்ல. அதுக்கப்புறம் நானும் என்னடா இது இப்படிலாம் வந்து பேசிட்டு போறாப்ளே, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். சரி இத பத்தி என்ன பேசிட்டு அவைங்க உண்மையாள்ட்ட பேசிட்டு சொல்லட்டும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து அன்னைக்கே சொல்லலான்னு தான் நெனச்சேன் உங்கட்ட. சரி என்னதான் வந்து சொல்றாரு சதீஷ் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நெனச்சிருந்தேன். அடுத்த நாளே சதீஷ் கால் பண்ணான் சொன்ன மாரியே. கால் பண்ணிட்டு அம்மாட்ட இந்த விஷயத்த நான் பேசிட்டேன். அம்மா வந்துட்டு கொஞ்சம் மனசு வந்து மாறுற மாரி தான் இருக்காங்க. நீங்களும் அத்தையும் வந்து பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கன்னு சொல்லி இப்ப தான் மறுபடியும் கால் பண்ணா. அதனால தான் கடையில இருக்கிற வேலையெல்லாம் அப்படியே நான் போட்ட போக்குல விட்டுட்டு நான் வந்திருக்கிறேன். அரசிக்கு நல்ல வாழ்க்கைய மறுபடியும் அமைச்சு குடுக்கணும். அன்னைக்கு மாரி எந்த தப்பும் நடந்துறக்கூடாது. அக்கா மட்டும் ஓகேன்னு சொல்லிட்டானா, நம்ம கூட்டிட்டு போய் கோயில்ல வச்சு வேலையா கல்யாணத்த முடிச்சுருவோம். அதுக்கப்புறம் கூட நம்ம தடபுடலா வந்து மண்டபத்த பார்த்து ரிசப்ஷன் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு நான் கும்பிடுற சாமி என்னைய கைவிடலைங்க. உண்மையாலுமே நான் சொல்றேன். அன்னைக்கு கோயிலுக்கு வரைக்கும் அங்க வரைக்கும் நம்ம போய் கும்பிட்டு சாமி என்னைய கையே விடல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கண் கலங்கி நிக்கிறாங்க. சரி இத பத்தி எதுவும் நம்ம வீட்ல சொல்லிக்க வேண்டாம். நம்ம ஏதாவது சொன்னோம்னா பசங்கலாம் உடனே வந்து அங்க போய் அத்தை ஏதாவது சொல்லிருவாங்க, பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது வருத்தப்படுவானுங்க. நீ ஏதாவது உளறிவிக்காத வா போலாம் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதேபோல உமையாலும் பாண்டியன பார்த்தோன்னே என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே நிக்கிறாங்க. "அக்கா உள்ள வரட்டுமாக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஏன் தம்பி நின்னுட்டு இருக்கிறீங்க? வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்பவே புரிஞ்சிருது பாண்டியனுக்கு, அக்கா கொஞ்சம் நல்லா தான் பேசுறாங்க. எப்படி இருந்தாலும் அரசிக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுருவோம்னு நெனச்சுட்டு சந்தோஷமா போறாங்க. அங்க போனா "சதீஷ் இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உள்ள தான் இருக்கான். அத கூப்பிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு "சதீஷ் இங்க பாரு உங்க அத்தையும் மாமாவும் வந்திருக்காங்கன்னு" சொல்றாங்க. சதீஷும் சந்தோஷமா வராங்க. நடந்ததெல்லாம் சொன்னான் சதீஷும். நானும் கேள்விப்பட்டேன். என்னென்னமோ நடந்துட்டு போச்சு. ஆனா இந்த புள்ள வீடு நல்லா இருக்கணும், நீங்கலாம் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் வாழ்க்கைய கூட யோசிக்காம இவ்வளோ தூரம் அரசிய
அரசி பண்ணிட்டான். நான் கூட இவ்வளோ தூரம் எல்லாம் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்ல. உண்மையாலுமே கேட்குறப்போ ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும், ஒரு பக்கம் வருத்தமா இருந்தது. எப்படி அவ்வளோ கஷ்டத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, வேதனையும் வச்சுக்கிட்டு, தனி ஆளா, ஒத்த ஆளா போய் அங்க இருந்தான்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதான்க்கா எனக்கும் வந்து ஒண்ணும் புரியல. சதீஷ் இத கேள்விப்பட்டோனவே வந்துட்டு நேரா வந்து என்கிட்ட பேசிட்டான். கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கிறோமான்னு சொல்லி கேட்டுட்டு, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதான் சரி உங்ககிட்ட பேசிட்டு சொல்லுன்னு தம்பி சொல்லியிருந்தேன் நானு. சதீஷ் எல்லாம் சொல்லியிருப்பான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா தம்பி, நீ அன்னைக்கு நான் பேசுனதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காத. அவங்களுக்கு முன்னாடி சதீஷும் அரசியும் நல்லா வாழ்ந்து காமிக்கணும். அரசி நம்ம வீட்டு பொண்ணு. எப்படி என்ன நான் வேலை பார்த்துருக்கேன் அந்த குமரவேலு. உண்மையாலுமே அவன்லாம் நல்லாவே இருக்க மாட்டான். ஒரு பொண்ணோட வாழ்வு இப்படிதான் கெடுப்பானா அவன் அப்படின்னு சொல்றாங்க. விடுங்கக்கா, அவன் என்னமோ பண்ணிட்டு போறான். நம்ம கெட்டு போவோம்னு சொல்லி அடுத்தவங்கள யாரும் நம்ம நினைக்க போறதில்ல. நம்மள கெடுக்கணும்னு நினைச்சவங்க யாரும் என்னமோ பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே. நான் வந்து அவர்கிட்ட பேசணும். இன்னும் அவர்கிட்ட இத பத்தி நான் பேசவே இல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப கரெக்ட்டா வந்து உமையாலோட வீட்டுக்காரரும் வந்துடுறாங்க. மாமா வாங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. என்ன திடீர்னு வராதவங்கலாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுறாங்க. அது வந்துங்க நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு உமையால் வந்து அவர கூட்டிட்டு போயிட்டு உள்ள எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன உண்மையா தான் சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க, நம்ம சதீஷுக்கும் வந்து அரசி நினைப்பா தான் இருக்கான். அது மட்டும் இல்லாம அரசி இவ்வளோ தூரம் குடும்பத்த பத்தி யோசிக்கிறவ. நம்ம குடும்பத்துக்கு வந்தா நல்லா தானே இருக்கும். நமக்கு ஒரே பையன தானே வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓகே தாண்டி. ஏற்கனவே இந்த கல்யாணம் நின்றுச்சு. இவன் வந்து அந்த குமரவேல கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கு முன்னாடி வந்து வச்சு பேசியிருக்கா. ஊர் பூரா தெரிஞ்ச விஷயம். இப்ப நம்ம பையனுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம குடும்பத்த பத்தி என்ன தப்பா நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்றாங்க. அத பத்தியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. குமரவேல பத்தி ஊர் உலகத்துக்கு தெரியாமையா இருக்குது. எல்லாத்து வீட்லயும் இருக்கிற குழப்பம் தானே. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பார்த்துக்கலாம். கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல குழந்தையெல்லாம் பொறந்துச்சுன்னா எல்லாம் மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ இதுல உடன்பாடே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நல்ல பொண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னமோ அன்னைக்கு இப்படிதான் சொன்னேன். பிரச்சனை வந்தது. மறுபடியும் ஏதோ பிரச்சனை வந்து கல்யாணம் நிக்காம இருந்தா போதும். மறுபடியும் இங்கேயே நின்னுச்சுன்னா சொந்தக்காரங்கட்டலாம் எதுவும் பேச முடியாது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதான் வந்து கல்யாணத்த கோவில்ல வச்சு சிம்பிளா ஃபர்ஸ்ட்டு முடிச்சுருவோம். அதுக்கப்புறம் ஊர் உலகத்தெல்லாம் கூப்பிட்டு ரிசப்ஷன் வச்சுக்கலாம்னு சொல்றாங்க அண்ணா அப்படின்னு சொல்றாங்க. என்ன உண்மையா தான் சொல்றியா? ஆமாங்க அப்படின்னு சொல்லி பேசுறப்போ, சரி வா போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்தோன்னே, இங்க பாருங்க அன்னைக்கு மாரி எல்லாம் எதுவும் நடந்துறக்கூடாது. புரியுதுங்களா? உடனே முதல் முகூர்த்தத்திலே கல்யாணம் வைக்கணும். கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மத்தது எல்லாமே நான் பண்ண முடியும். எனக்கு அன்னைக்கே வந்து அவமானப்பட்டுட்டேன். உங்களால வந்து சொந்தக்காரங்க முன்னாடி இன்னொருக்கா அவமானப்பட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் எதுவும் நடக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வந்து பாண்டியனும் வந்து கோமதியும் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோனே எல்லாத்தையும் வர சொல்றாங்க. எல்லாருமே வந்து எல்லா வேலையும் அப்படி இப்படியே போட்டது போட்ட போக்குல விட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. அரசி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அரசியும் கூப்பிடுறாங்க. இங்க பாரும்மா, நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் விடிவு காலம் வந்துருச்சு. உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா சொல்றீங்க? மறுபடியுமா? அப்படின்னு சொல்றாங்க. பயப்படாத, எல்லாம் தெரிஞ்சவங்க தான். நம்ம சதீஷுக்கு தான் மறுபடியும் உன்னை பேசியிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே வந்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, நான் எதேர்ச்சியா அவன பார்த்தேன். அவர பார்த்து தான் நான் பேசிட்டு இருக்கப்போ தான் சொன்னேன் இப்படியெல்லாம். அத கேட்டுட்டு அவர் முகம் அப்பவே மாறுச்சு. நானும் நினைச்சேன் ஏதோ அரசு விஷயத்துல ஏதோ பண்ண போறாருன்னு நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு நடந்திருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்ப ராஜி சொல்றாங்க, என்னவோ அரசிக்கு நல்ல பையனோட கல்யாணம் ஆச்சுன்னா போதும். எங்க அண்ணன் தான் பேரு. ஆனா அவன் நல்லவனே கிடையாது. ஏதோ அரசி வாழ்க்கை இப்படியே போயிருமோன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சுகன்யா, என்னது மறுபடியும் அரசிக்கு கல்யாணமா? அதுவும் சதீஷோடவே வா? இதெல்லாம் நடந்தா அங்க கேள்விப்பட்டாங்கன்னா அவ்வளோதான். மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குமரவேல் ஏதாவது சதி பண்ணி நம்மளை வந்து அத பண்ணி குடு, இத பண்ணி குடுன்னு ஏதாவது சதி வேலை பண்ணாலும் பண்ணுவான். நடிச்சாலும் நடிப்பான். இனிமேல்லாம் அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலும் கூட நாம எதுவும் உதவியெல்லாம் பண்ணிறக்கூடாது சாமி. இந்த விஷயம் ஏதோ அப்படியே காதுல பட்ட வாக்குல அப்படியே மீனா அப்படியே வந்து ஆர்ட்டி சொல்லாம அப்படியே விட்டுட்டா. வீட்ல மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி நினைச்சு நின்னுட்டுருக்காங்க. அடுத்ததா பாண்டியன் சொல்றாங்க, யாருக்கு என்ன வேலை இருந்தாலும் பரவால்ல. அதெல்லாத்தையும் போட்டது போட்ட போக்குல விட்டுட்டு, இப்ப நம்ம அரசியோட கல்யாண வேலைய மட்டும் தான் நம்ம பார்க்கணும். முதல் முகூர்த்தத்திலே நம்ம வந்து கோயில்ல வச்சு ஃபர்ஸ்ட்டு தடபுடலா வந்து பண்ணலனா கூட சிம்பிளா கல்யாணத்த முடிச்சுருவோம். அதுக்கப்புறம் ரிசப்ஷன் மண்டபத்துல வச்சு பண்ணிருவோம். ஓகே தானே எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் ஓகே தான். ஆனா அப்பா அந்த கார் வாங்குறதுக்கு ரூ. 10,00,000 அப்படிங்கிற மாரி செந்தில் ஆரம்பிக்கிறாங்க. டேய் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்மனால முடிஞ்சத நம்ம வந்து அரசிக்கு நம்ம பண்ணுவோம். நம்ம வந்து அரசிய சந்தோஷமா அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு சுகன்யா வந்துட்டு இதெல்லாம் யோசிச்சுட்டே அந்த பக்கம் போறாங்க. அங்க போறப்போ வந்து அம்மிச்சி கேட்குறாங்க, என்னாச்சு? வீட்ல எல்லாம் ஒரே சந்தோஷமா, சிரிப்பு சத்தமா இருக்க மாரி இருக்கு. என்ன ஏதாவது நல்லது நடக்குதா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு விஷயம் தெரியாதா? அரசிக்கு மீண்டும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த சதீஷ் முன்னாடி பேசி முடிச்சாங்கல்ல, அந்த பையனையே கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்லையே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப அந்த வீட்ல எத்தன நாளா பிரச்சனை மேல பிரச்சனை தான் நடக்குது. நான் அரசிய நம்ம வீட்டுக்கு தான் மருமகளா கொண்டு வரலாம்னு நெனச்சேன். ஆனா அதான் நடக்கவே இல்ல. குமரவேலும் சரி கிடையாது. சரி நம்ம ஆசைப்பட்டது எதுவும் நடக்க போகுது. எப்படியோ என் பேத்தி எங்க போனாலும் நல்லா இருப்பா. புத்திசாலி பொண்ணு. ஆனா இந்த குமரவேல் தான் அவன கல்யாணம் பண்றதுக்கு இந்த குமரவேலுக்கு தான் குடுத்து வைக்கலன்னு நான் சொல்ல முடியும். ஆனா அப்பனும் மகனும் என்னமோ காலர தூக்கி விட்டுட்டு வீராப்பா திரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்த மட்டும் கேட்டாங்கன்னா அப்படியே கடுப்பாவான்னு
பண்ணானுங்க அவனுங்க 2 பேரும். ஆகட்டும் அந்த புள்ளையோட வாழ்க்கைய கெடுத்து குட்டிச்சவராக்கணும்லாம் நெனச்சானுங்க. எப்படியோ கடவுள் துணையோட அந்த புள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு நல்லா இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. "என்ன ஆத்தா காலையிலேயே வந்து என்னமோ பேசிட்டு அப்படியே அழுதுட்டு இருக்கிற. என்னாச்சு உனக்கு என்ன பிரச்சனை? ஏதோ உடம்பு கிடம்பு சரியில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் பேசிட்டு வராங்க. "உடம்பெல்லாம் இல்லடா, மனசு தான்டா சரியில்ல. எனக்கு பொறந்த பையன் தான் நீ இப்படி இருக்கனா, உனக்கு பொறந்த பையனும் ஒண்ணும் 2மே உருப்படாததெல்லாம் இருக்குதுங்களேடா என்ன?" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு "என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்றாங்க. "அரசி நம்ம வீட்டுக்கு மருமகளா எடுத்துட்டு வரலாம்னு நெனச்சேன். அது முடியாம போச்சு. இப்ப அரசிக்கு மறுபடியும் கல்யாணம் ஆக போகுது" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன்னா மறுபடியும் அவளுக்கு யாரு மறுபடியும் மாப்பிள்ளை குடுத்தாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேட்கிறாரு சக்திவேலு.